திருச்சியில் திருமணமாகி 9 மாதத்திலேயே இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு தாராநல்லூர் அம்மன் ஸ்டோர் பகுதியைச் சேர்ந்த 27 வயதான கனகராஜ் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவருக்கு தனலட்சுமி என்ற பெண்ணுடன் 9 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் ஆன்லைனில் ரம்மி விளையாடும் பழக்கம் இருந்ததாகவும் அதில் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த கனகராஜ் மனைவி வேலைக்கு சென்றிருந்த நேரத்தில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்வதில் விடியா திமுக அரசும் மைனாரிட்டி பாஜக அரசும் அலட்சியம் காட்டுவதே இதுபோன்ற உயிரிழப்புக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமை தூக்குவோர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நுகர்பொருள் வாணிப கிடங்கு நுழைவாயில் முன்பு சுமை தூக்குவோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் வீரராகவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், காலியாக உள்ள 3000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உள்ளூரைச் சேர்ந்தவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும், தொழிற்சங்க தேர்தல் நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதில் கலந்து கொண்ட 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் விடியா திமுக அரசை கண்டிக்கும் வகையில் நெற்றியில் நாமமிட்டு திருவோடு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் மல்லாபுரம் பேருந்து நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மேற்கூரை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக துவக்கி வைக்கப்பட்டது. சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்பட்ட இந்த மேற்கூரையை முன்னாள் அமைச்சரும் தருமபுரி அதிமுக மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன், அம்மா பேரவை தருமபுரி மாவட்ட செயலாளர் SR வெற்றிவேல், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி மற்றும் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூக்கனூர் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் பூட்டியே கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மூக்கனூர் கிராம நிர்வாக அலுவலர் மருத்துவ விடுப்பில் சென்றுள்ள நிலையில் கூடுதல் பொறுப்பாக சவுந்தரவல்லி பாளையம் கிராம நிர்வாக அலுவலர் கவனித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் மூக்கனூர் கிராம நிர்வாக அலுவலகம் சரிவர திறக்கப்படாமல் இருப்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அடிப்படை சான்று வாங்குவதற்கு கடும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். ஸ்டாலின் அரசு துறையில் நிலவும் காலி பணியிடங்களை நிரப்பாததால் மக்கள் அவதியுற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் திமுக கவுன்சிலரின் குடும்பத்தினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக கூறி காவல் நிலையம் முன்பு கணேசன் என்பவர் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயன்றார். திமுக நகர்மன்ற உறுப்பினரான கவிதா தனது பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிதாக வீடு கட்டுவதால் அருகில் உள்ள கணேசன் என்பவரின் வீட்டின் சுவரில் தங்களுக்கு பங்கு உள்ளதாக கூறி அதை இடிக்க வேண்டும் என அவரும் அவரது கணவர் வேல்முருகனும் வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் விரக்தியடைந்த கணேசன் தனது மனைவி மற்றும் மகளுடன் திட்டக்குடி காவல் நிலையம் முன்பு உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.